இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். $30 minutes அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும். இது பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 1 ஸ்டார், 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 or 2 பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் ஊற வச்சு 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் புதினா, மல்லி இலை ரெண்டுமே இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ரைஸ் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.